ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அடியாட்களுடன் வந்து தனது வீட்டை சூறையாடிய அரசு பள்ளி தலைமை ஆசிரியரை உடனே கைது செய்ய வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட அரசு பள்ளி ஆசிரியை ஒருவர் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். கோபி அருகே உள்ள நஞ்சப்பா நகரைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியை பிரபா ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தார். அதில் ஈரோடு மாநகராட்சி தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் முத்து ராமசாமியிடம் தனது வீட்டை அடமானமாக வைத்து தாம் 15 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியதாகவும் அதை வட்டியுடன் சேர்த்து 60 லட்சம் ரூபாயாக செலுத்திவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் மீண்டும் வீட்டின் பத்திரத்தை எழுதித்தர மறுக்கும் ஆசிரியர் முத்து ராமசாமி அடியாட்களுடன் வந்து தனது வீட்டை சூறையாடியதாக ஆசிரியை பிரபா வீடியோ ஆதாரத்துடன் குற்றம் சாட்டியுள்ளார். மாமா நீ அமைதியா இரு, போலீஸ் வராங்களா, அமைதியா இரு. ஒரு 100 பசங்களை கூட்டிட்டு வந்து 100 பசங்க கண்டிப்பா இருக்கும். ஒரு அப்படியே அந்த சினிமாவில் வர மாதிரி ஒரு படையிலே வந்து ஒரு 3 லாரியில வந்து இறங்கி வீட்டில் இருக்கிற பொருள்களை எல்லாம் எடுத்து சூறையாடிங்க சார். வீட்டில் இருக்கிற திங்ஸ் அத்தனையும் 3 லாரியில் ஏற்றி எங்கள் அம்மா ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு உங்கள் புள்ளதான் பொய் உங்கள் புள்ளதான் வர சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு பொய் எனக்கு தெரியவே தெரியாதுங்க சார். அதை காரணத்தை சொல்லி என் பிள்ளை வந்து எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி வீடியோ எடுக்கும்போது அவர் கையை பிடிச்சி முறுக்கி கரெக்டாக நான் வந்துட்டேங்க சார். அந்த நேரத்தில் என்ன பண்ணாரா, என்னை ஜாதியை சொல்லி திட்டுறாரு. பட்டியல் பிரிவைச் சேர்ந்த தம்மை ஜாதியின் பெயரை கூறி கொலை மிரட்டல் விடுத்ததாக தலைமை ஆசிரியர் முத்து ராமசாமி மீது ஆசிரியை பிரபா புகார் கூறியுள்ளார். முத்து ராமசாமி மீது கோபிச்செட்டிப்பாளையம் காவல் நிலைய காவலர்கள் SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆனால் முத்து ராமசாமியை இதுவரை கைது செய்யவில்லை என புகார் தெரிவித்து ஈரோடு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஆசிரியை பிரபா புகார் மனு அளித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.